அட்லி அவர்களுக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எதுக்காக அட்லி அவர்களை கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா, திமுகவோட திட்டங்களை வந்து அப்படியே காப்பி பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறீங்க. இப்ப அந்த 717 மதுக்கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதுவும் சரி. அப்புறம் அந்த ராம்சார் சதுப்பு நிலத்துல வந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சிஎம்டிஏ அனுமதியை வந்து ரத்து பண்ணாங்க தாவேக அரசு. தனியார் பள்ளிகளுடைய அந்த ஓனர்ஸோடைய அந்த அந்த பேட்டியில பார்க்கும்போது என்ஓசி கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளோ வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை பார்த்து காப்பி பண்ணி தான் வந்து தாவேகா செஞ்சுச்சா? சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து திருப்பியும் முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்த மாநிலத்தை எதிர்பார்த்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம். தொடர் போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், உரிமைக்காக போராட்டங்கள் அப்படின்னு வந்து ஒரு நீர் தேவைக்காக வந்து போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா தமிழகமே வந்து தன்னிறைவா வந்து தண்ணீரை கொடுக்குற அளவுல வந்து வளரணும். ஸோ அதுக்காக நதிகள் வந்து இணைக்கப்படணும். ஆளுநர் உரை மீதான அந்த தீர்மானம், அந்த விவாதம் போது வந்து நேரலை வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருக்கு. அடிதடி சண்டை எதுவும் உள்ள வந்துருச்சா என்னன்னு தெரியல. எதுக்காக நேரலையை கட் பண்ணாங்கன்னு இன்னும் காரணம் தெரியல. திமுக வந்து ஊழல்கள் குறித்து வந்து எவ்வளோ டைம் வந்து வாய் திறந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு பற்றி வந்து எவ்வளோ பேர் வந்து விரிவாக பேசியிருக்கீங்க. என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து பேசியிருக்கிறீங்க. அப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 38 days தான் ஆகுது. இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கும்போது இதுதான் சாக்குன்னு அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு வீரம் இல்லை, அதனால செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னா விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து ஊழல் பற்றி வந்து திமுக பேசணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீரம் இருக்குன்னு அர்த்தம். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய 2வது நாள் அமர்வு வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சில பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதை பற்றி இன்னைக்கு விவாதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள், அவங்க வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. என்னன்னா அட்லி விவகாரம். அதாவது அட்லி அவர்களுக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எதுக்காக அட்லி அவர்களை வந்து தொடர்பு படுத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட வந்து அதுக்கு எதிராக பேசியிருந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எதுக்காக அட்லி அவர்களை கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா, அட்லி அவர்கள் வந்து எப்போவுமே வந்து அவங்களோட படம் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆகுற மாதிரிலாம் எந்த படமுமே இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே ஹிட்டான படங்கள் தான். அப்படிங்கும்போது அந்த ஹிட் படங்களை அவர் வந்து எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, பிரபல ஹிட் படங்கள்ல இருந்தெல்லாம் வந்து சிறந்த காட்சிகளை எல்லாம் வந்து எடுத்துக்குவார். அதை வந்து மாற்றி அமைச்சு அதையெல்லாம் வந்து சேர்த்து ஒரு படமாக கொடுப்பாரு அட்லி. அது மாதிரி தாவேகா என்ன பண்ணியிருக்குன்னா வந்து திமுக அரசினுடைய சிறந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து அவங்க வந்து அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி வந்து அட்லி அவர்களுக்கும் சட்டமன்றத்துக்கும் என்னங்க தொடர்பு, எதுக்காக அவரை கம்பேர் பண்ணி பேசுறீங்க, இந்த மாதிரி திமுகவை வந்து திமுகவோட திட்டங்களை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களுக்கு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறோம். இந்த காப்பி பண்ணி வந்து தாவேகா பண்ணது, திமுகவோட திட்டங்களை வந்து அப்படியே காப்பி பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது இப்போ இந்த 717 மதுக்கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அதுவும் சரி. அப்புறம் அந்த ராம்சார் சதுப்பு நிலத்துல வந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சிஎம்டிஏ அனுமதியை வந்து ரத்து பண்ணாங்க தாவேகா அரசு. தனியார் பள்ளிகளுடைய அந்த ஓனர்ஸோடைய அந்த அந்த பேட்டியில பார்க்கும்போது என்ஓசி கொடுக்கறதுக்கு நீங்க எவ்வளோ வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை பார்த்து காப்பி பண்ணி தான் வந்து தாவேகா செஞ்சுச்சா அப்படிங்கிறதையும் நீங்க பேசினா நல்லாயிருக்கும். மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விவகாரம் மேலே வந்து அந்த ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தது விஜய் அவர்களை எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ அங்கே நடந்த அந்த விவாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும்
பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய கருத்துக்களை வந்து அவங்க முன் வச்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது ரொம்ப எல்லாருமே வந்து அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த சொல்லாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப கணீர் குரலில் வந்து அதுவும் அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயம், அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து திருப்பியும் முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்த மாநிலத்தை எதிர்பார்த்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம். தொடர் போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், உரிமைக்காக போராட்டங்கள் அப்படின்னு வந்து ஒரு நீர் தேவைக்காக வந்து போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா தமிழகமே வந்து தன்னிறைவாக வந்து தண்ணீரை கொடுக்குற அளவில் வந்து வளரணும். ஸோ அதுக்காக நதிகள் வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தவங்க, அவங்களே வந்து இப்படி தலையசைச்சு கேட்டதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து மேகதாதுவில் வந்து அணை கட்டிட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் வாட்டர் கூட வராது அப்படி சொல்லி சௌமியா அன்புமணி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் அந்த நீரை நம்பி இருக்கக்கூடிய 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு. அப்போ 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த நீர் தேவை இருக்குது அப்படிங்கிற அதோடைய தேவையை வந்து நம்மளால் அந்த பாயிண்ட்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களுடைய பேச்சும் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் பெரிய அளவில் வந்து எல்லாராலையும் வந்து பாராட்டப்பட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன அந்த தன்னிறைவை வந்து நம்மளே அடையணும், அதுக்காக வந்து மழை நீர் வந்து ஒரு வரமாக நமக்கு கிடைக்குது, அதை வந்து சேகரிக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அதுவும் ஒரு பக்கம் வந்து நம்ம செயல்முறைப்படுத்தணும். ஆனால் தற்போதைய தேவை அப்படிங்கும்போது இந்த காலமாக வந்து நம்ம தண்ணீரை இந்த மாதிரி சேமித்து யூஸ் பண்ண போகிறோம், அதில் தண்ணீரில் வந்து மிகை மாநிலமாக வரணுங்கிற பாயிண்ட் வந்து ஓகே தான். ஆனால் இப்போதைக்கு தண்ணீர் தேவைக்கு எங்கே போகிறது? மேகதாதுவில் அணை கட்டிட்டா அந்த தண்ணீர் வராதுங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க பேசினதுமே வந்து கவனத்துக்குள்ளாகி இருக்கு. குறிப்பாக வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்துலேயும் சரி அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி எப்படி சட்ட போராட்டங்களையெல்லாம் நடத்தி இந்த உரிமையை வந்து நம்ம பெற்று இப்போ வரக்கூடிய அந்த கொஞ்சம் தண்ணீராவது வந்து நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம போராட்டங்கள் மூலமாக அதை பெற்றது தான் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி 2 பேருமே சுட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து திருப்பியும் வந்து தீர்மானத்தில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வெளியிட்டாங்க. அது அந்த என்ன பாயிண்ட் அப்படின்னா, தனி நடுவர் மன்றம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலேயே வந்து முயற்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அதையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்தில் அதையும் வந்து ஆட் பண்ணி தனி நடுவர் மன்றம் வந்து அமைக்கணும் மேகதாது பிரச்சனைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததை ஆட் பண்ணி வெளியிட்டிருக்கிறதும் வந்து பாராட்டுக்குரியது. ஸோ விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு லைனில் குறிப்பிட்ட மாதிரி, அதாவது அரசியல் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கானது தான். அந்த மக்களுக்காக வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் ஓரணியில் நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுமே வந்து எல்லாருமே ஒன்றிணைஞ்சு மத்திய அரசை வந்து இந்த விஷயத்தில் எதிர்த்து நம்ம வந்து இந்த உரிமையை வந்து பெற்று கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ மேகதாது அணை விவகாரம் அப்படிங்கிறது டிகே சிவகுமார் அவர்கள் வந்து அவங்க பொறுப்பேற்ற அடுத்த நிமிஷத்துலேருந்தே தமிழ்நாட்டுக்கு ஒரு பரபரப்பான ஒரு பயம் என்னன்னா, மேகதாதுல அணை கட்ட போகிறோம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் வந்து காவிரி நடுவர் மன்றம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு முடிவெடுக்கணும். அதுவும் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த கடைமடை மாநிலங்கள்கிட்ட கூட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போ பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எத்திக்கலான ஒரு விஷயம். ஆனால் வந்து கர்நாடக அரசு முதல் மடை மாநிலமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அது வந்து அப்படி அவங்க முன்னெடுத்தாங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து தண்ணீர் பற்றாக்குறையால் வந்து
பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா அதிமுக ஐடி விங்ல இருந்து பரபரப்பா ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது என்னன்னு பார்த்தா, எதுக்காக நேரலையை வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி நியாயமானது தான். ஏன்னா வந்து தாவேகா வந்து நாங்கள் வந்தால் வந்து தொடர் நேரலை செய்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆளுநர் உரை மீதான அந்த தீர்மானம் அந்த விவாதம் போது வந்து நேரலை வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வியை தான் எழுப்பியிருக்கு. அடிதடி சண்டை எதுவும் உள்ளே வந்துருச்சா என்னன்னு தெரியல. எதுக்காக நேரலையை கட் பண்ணாங்கன்னு இன்னும் காரணம் தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து உடனே எதிர்கட்சிகள் வந்து பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதிமுக ஐடி விங்லேருந்து உடனே வந்து இதுதான் நீங்கள் அதாவது அந்த உருட்டுன்னு சொல்லி திமுகவை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அப்போ வந்து இது வந்து தாவேகாவும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் நேரலையே கட் பண்ணியிருக்க கூடாதுங்கிறத நம்மளும் பதிவு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக தேசிய கீதம் ஏன் வந்து 2 டைம் பாடுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. ஸோ அப்போ வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லும்போது தமிழ்நாட்டோடைய உரிமைகளுக்காக நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து சமரசம் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆளுநரை வந்து அந்த உரையை அப்படியே வாசிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து ஆளுநருக்கும் அதாவது பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து இணக்கம் வந்து எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ மாநில உரிமைகளுக்காக நாங்கள் எப்போவுமே வந்து முன்னிற்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சமரசம் செய்கிற வகையில் ஒரு பதிலை வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஆளுநர் அவர்கள் வந்து அந்த உரையை அப்படியே படிச்சுட்டாரு அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு ஹெல்த்தியாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர திமுக வந்து இதை ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து பிஜேபியோட வந்து தாவேகாவுக்கு நெருங்கிய உறவு இருக்குது, அதை தான் வந்து ஆளுநர் உரையில் வந்து மாற்றம் இல்லாதது அதை தான் குறிக்குது அப்படின்னா அப்போ வந்து ஆளுநர் வந்து பாதியை படிக்காமல் அப்படி விட்டுட்டு போயிடணும், அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடணும், அப்போ வந்து நாங்கள் வந்து எதிர்த்துட்டோம் அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நாகரிகமான விஷயமாக திமுக நடக்கணும்னு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்கு எழுது. அடுத்ததாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் வந்து முதலமைச்சர் அவர்கள் வாயே திறக்காம சரித்திர புரட்சி வந்து பண்ணியிருக்காங்க, எதுக்குமே வந்து பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அதுக்கு ஆதவ அர்ஜுன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் கொளத்தூரில் வந்து பேசினதுக்கு உங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, கொளத்தூரில் கொஞ்ச நேரம் பேசினதுக்கே வந்து உங்களுடைய நீங்கள் வந்து தோல்வியை தழுவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பேசுகிறது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம திருப்பியும் வந்து அவங்களுக்கு என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா, அதாவது எத்தனை முறை அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னெல்லாம் சொல்லும்போது திமுகவில் வந்து எத்தனை பேர் வந்து எப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பனாக வந்து ஊழல் பற்றி வந்து கேள்வி முதல்ல எழுப்பவே மாட்டாங்க செய்தியாளர்கள். ஏன்னா அந்த ஜனநாயகம் கூட வந்து செய்தித்துறையில் இன்றைக்கி இல்லை. ஏன்னா ஊழல் பற்றி கொஸ்டின் கேட்டால் அடுத்து அவங்கள கைது பண்ணி கூட உள்ளே வைக்கிற அளவுக்கெல்லாம் நிலைமைகள் இருந்துச்சு. திமுக வந்து ஊழல்கள் குறித்து வந்து எவ்வளோ டைம் வந்து வாய் திறந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு பற்றி வந்து எவ்வளோ பேர் வந்து விரிவாக பேசியிருக்கீங்க, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து பேசியிருக்கிறீங்க. அப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 38 days தான் ஆகுது, இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கும்போது இதுதான் சாக்குன்னு அந்த 38 நாளும் வந்து சட்டம் ஒழுங்கு மின்வெட்டு இதுதான் உங்களால் சொல்ல முடியுதோ தவிர இதை தாண்டி வந்து உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. குறிப்பாக திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சே வந்து ஸ்கூல் சைட்ஸ்லலாம் வந்து கோயம்புத்தூர் சைட்ஸில் காலேஜ் சைட்ஸ்லலாம் வந்து நிறைய பேர்கிட்ட கஞ்சா புழக்கங்கள் வந்து இருந்திருக்கு. அதனால நிறைய மாணவர்கள் வந்து சீரழிஞ்சு போனதையெல்லாம் வந்து நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அப்போ அந்த கஞ்சா போதையை வந்து ஒழிக்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் என்றைக்காவது வாயை திறந்துருக்கீங்களா? அப்போ வந்து அந்த ஆட்சியில் அந்த கஞ்சா போதையோட அந்த எஃபெக்ட் தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குன்னு தாவேகா வந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து பேசல, முதலமைச்சர் அவர்கள் பேச மாட்டாங்க, முதலமைச்சர் அவர்களுக்கு வீரம் இல்லை அதனால செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னா விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து ஊழல் பற்றி வந்து திமுக பேசணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீரம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து
இந்த கஞ்சா போதை, அந்த கஞ்சா போதையில என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? முதல்ல வந்து உங்க ஆட்சி காலத்துல அந்த கஞ்சா வந்து யார் சேல்ஸ் பண்றாங்க? எந்த ஒரு வ விவரமும் வந்து யாருக்குமே தெரியாம தமிழ்நாடு முழுக்க வந்து அது புரையோடி போயிருந்துச்சு. அத பத்தி வாய் திறந்து தயவு செஞ்சு பேசுங்க. ஸோ நீங்களும் வந்து சட்டப்பேரவையில இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யாருடைய உரை வந்து உங்கள ஈர்த்தது? ஸோ இந்த தனி தீர்மானம் மேகதாதுல வந்து அணை கட்டுறதுக்கு எதிரான இந்த தனி தீர்மானம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? சட்டப்பேரவையில எந்த விஷயம் உங்களை வந்து அதிக அளவுல ஈர்த்தது அப்படின்னெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய பேச்சுக்கும் கீழ வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். அத போட்டு ஆதரிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.